குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க. நான் போய் கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வந்துரு. வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், உன் தம்பி எங்கப்பா காணோம்? தண்ணி குடிக்க போயிருப்பான். எல்லாம் தான் இங்க இருக்க. அவனுக்கு என்ன ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஆர்டர் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சென்ஸ். யார் நீ? எந்திரி எந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃபா? இவள நேத்து ராத்திரி எவனோடையோ ஹோட்டல்ல பார்த்தன. அவன் வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போ. உன் தம்பி இப்படி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். உள்ள போச்சு. டேய் ராஜா, உள்ள போடா. நான் ஏன் போகணும்? வேணாம், நீ வெளியே போ. நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கே இருமா. இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா, கமான். நான் ஏன் வெளியே Come on, போறேன்? சார், நான் சொல்றேன் சார். ரொம்ப சார். நான் போய் நீங்க சார் பார்ட்டியை கிடைக்காது சார். ப்ளீஸ் விடு. தம்பி என்னப்பா செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயிற்றுக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். சாரி. நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. சார், கதவை திறந்து விடுங்க சார். நான் எங்க சார் குடிச்சேன்? சார், எஸ்பி சார், நான் தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க சார். நான் பாட்டில் எல்லாம் கலாட்டா பண்ணுவேன் சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? கதவை உடைக்க போறேன். ஆமா ஆமா. என்ன உங்களெல்லாம் வேடிக்கை ஆகுது? நான் எவ்வளவு பெரிய பழக்கத்தை விட்டு போய் அண்ணா கதவை திறந்து சொல்லுங்க. கதவை உடைச்சிட்டு வெளியில வந்த போறேன். ஆமா, நான் அங்கே குடிச்சிட்டு வந்தேன். குடிக்கவே குடிச்சீங்களா பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன். நீயா எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அது தெரியும். எதுக்காக வந்த? அருமையான இடம், தனிமையான சூழ்நிலை, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்காக வருவாங்க? அன்னைக்கு நீ ரோட்ல எனக்கு மரியாதை செஞ்ச இல்லையா? அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம்? அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். இல்ல கதை உடைச்சிட்டு வெளியில வேண்டுமா?
தயவு செஞ்சு கதவு தருங்க. நான் இவளை கொலை செஞ்சது நீ பார்த்துட்டே இல்ல, அதனால இனிமே நீயும் உயிரோடு இருக்க கூடாது. புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. ஐயோ, நான் எங்க நான் குடிச்சேன்? நான் குடிப்படா. உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நான். எல்லாம் ஐயோ. சார் சார், எஸ்பி சார், எஸ்பி சார், எத்தனை நேரம் சார் போட்டு அடிச்சு வைப்பீங்க? திறந்து விட்டுருக்கூடாது. 6 மணிக்கு உள்ள வச்சு பூட்டினது இப்ப மணி 7:30 ஆச்சு. கத்தி கத்தி களைச்சு போயிருப்பான். போய் திறந்து விடுப்பா. 1.5 மணி நேரத்துல போதும் தெளிஞ்சிருக்கும். நான் போய் திறந்து விட்டுறேன். வாங்க சார். எனக்கு ஒண்ணு இல்ல சார். இறங்க சார் கதவை. வா. தேங்க்யூ சார். Feel better now? ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். 1.5 மணி நேரத்துல உன் தம்பிக்கு போதை தெளிஞ்சு போச்சு. சாரி சார், ஏதோ ஒரு இதுல. இட்ஸ் ஆல் ரைட். அப்ப நான் புறப்பட்டுமா? ஓகே. Good night. இதை விட்டு போறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ராஜா, போன காரியம் ஓகே ஓகே. தியாகு, தியாகு, என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? தியாகு, ராஜா, அந்த ராஜா கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா. தியாகு, தியாகு, குற்றவாளி கொண்டிருக்கின்ற குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டாளர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை. நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய்
அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான பொய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கனம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. யுவர் ஆனர், எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி, யூ மீன் சோதனை? பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கியில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன். இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். கைரேகை கண்டுபிடிச்சா மாசம் கொஞ்சம் வரும். ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சார். இவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். எங்க தொழில நாங்க நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எங்களை பணக்காரனாக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பொய் சாட்சி சொல்லணும் அந்த கேஸை ஜெயிச்சிருக்காத. ஏன் பிரதர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உடம்படையா பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தியே எடுக்குது. ஐயா, என்னம்மா பிச்சை போட்டு போங்க ஐயா. இவ்வளவு அழகா இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிரப்போகுது. இந்தா. ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான், பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அதுக்குதான் ஒண்ணு தெரியாது, அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ, இன்னாயா
உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப். உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி. இன்னாயா? இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்திய வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு. வா, தெருவோடு போகலாம். இனிமே தான் நமக்கு நல்ல காலம். மறுபடியும் வந்து அதே கத்தியால எல்லாரையும் குத்தி கொல்ல போறாரு. சும்மா கத்தின்னு கத்திக்கிட்டு கிடக்குற. இல்ல சுந்தரம், அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? ஏய், இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்குறாரு, நீ வேற ஏன்டா? கைலாசம், பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். உன் வீட்டு வரைக்கும் நீ தொட வருவேன், அப்புறம் என் வீட்டுக்கு நான் தெரியாதே போடும். கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன். என்ன ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத. சரி வாடா. நடக்கிறது போலாம். ஹலோ ஹலோ. டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அண்ணாச்சி. இது எங்க கார் அண்ணாச்சி? தெரியும் சார், சீக்கிரம் டிக்கி மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன 4-5 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார், எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னனால காப்பாத்துறேன். தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தா நீங்க தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போலாம்.
டிங்கு டிக்கில என்ன வேலை உனக்கு? அது வந்து வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு நீ. டிக்குல நல்லா மாட்டிக்கிட்டா. ஏண்டா அங்கேயே நிக்கிற? வா உள்ள வா. நான் உள்ள வந்தா இங்க ஒருத்தன் சத்து போயிடுவாமா. செத்து போயிடுவானா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, டிக்கில ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். டிக்கிக்குள்ளையா? போலீஸ்க்கு போன் பண்றேன். வேண்டாம்மா, அவன் நல்லவன். வா காமிக்கிறேன். நீங்களா? டிங்கு நீ எப்படியா சொன்ன? ஆமாம்மா. டிங்குவா? ஆமாங்க. நீங்க அன்பரசன் அன்பா யாருக்கு பேர் வச்சீங்களோ அவனை தான் நாங்க செல்லமா டிங்குன்னு கூப்பிடுறோம். ஆமா நீங்க எங்க இங்க? அது வந்து சரி சரி உள்ள வாங்க பேசலாம். வாங்க அங்கிள், வாங்க. ஏன் அங்கிள் அவங்க உங்களை கொல்ல வந்தாங்க? நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே. ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன். அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாக்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன். இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்குயிரா பழகிருக்காரு. அவரை இவர்தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இதை நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான். அவனை போய் நம்புறிய பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. போ போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன? என்னது நமக்கு ஒரு இழிச்சு வாயினும் கிடைக்கவே மாட்டேங்கிறானே. என்ன பண்ணலாம்? ஐயா கண்ணு தெரியாதியா? பாத்துமா. இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான் இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ நாத்தே போட்டியா, இங்க பாருங்களேன். ஒரு வாவ போடக்கூடாதா? நாத்தே பாருங்கயா, நாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா நாத்தே? ஐயோ உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? வடியா. ஆமா, காகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பிடுங்க. ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கா.
ஐயா இங்க பாருங்க ஐயா, அனாதை போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, மண்ணை தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல, ஏதாவது போட்டு போங்க. நீ போனா ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்குது, கொஞ்சம் செஞ்சு விடு. நேரம் தான். ஐயா இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாதை போனதா? கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மா பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் தான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன்.